இங்கே வந்திருக்கிற பொறியாளர்கள் நீங்கள்லாம் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள். என்னை பொறுத்தவரையில் நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா நான் 1964 எஸ்எல்சி பாஸ் பண்ண உடனே என் கனவுலாம் இன்ஜினியரிங் சேரணுங்கிறது தான், எம்பிபிஎஸ் சேரணுங்கிறது தான். ரெண்டுமே கிடைக்கல. அப்ப அந்த காலம் அது அப்படிதான். ஆனா எப்படியோ அப்ப மார்க்கு எல்லாம் நடந்து 1964 நான் சொல்றது. அப்ப இந்த அளவுக்கு இடங்கள் கிடையாது. பொறியியல் கல்லூரிகள்ல பொறியியல் கல்லூரிகள் கிடையாது, பொறியியல் எண்ணிக்கை கிடையாது ராஜா. அதை தெரிஞ்சுங்க. இந்த அளவுக்கு நம்பர் கிடையாது. படிச்சா மட்டும் போதாது, படித்து அவங்களுக்கு இடம் கொடுக்கிறதுக்கு தேவையும் இருக்கணும். அதை செய்து கொடுப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதை செய்ய வேண்டும் என்று சொன்னவர் தான் பெரியார். அதை செய்து காட்டியவர் தான் அண்ணா கலைஞர். அந்த வழியிலே இன்றும் அதை செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழக தலைவர் தளபதி அவர்கள். அந்த தலைவருடைய வழியிலே இன்று இளைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்கள் அனைவரையும் அவர்களுடைய சிறப்பான தகுதிக்கேற்ப வளர்த்து கொண்டு, அது கல்வியில் மட்டுமல்ல, இளைஞர்கள்னா ரெண்டு இருக்கணும். ஒன்னு கல்வி இருக்கணும், ஒன்னு விளையாட்டு இருக்கணும். இந்த ரெண்டையும் வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரு இளைஞர் நம்முடைய இளைஞர் நலன் அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான். அவர் ரெண்டிலுமே சிறந்து விளங்குபவர். அந்த அடிப்படையில் தான் இன்று கல்வியாக இருந்தாலும் அதே போல விளையாட்டு துறையாக இருந்தாலும் அதை செய்து கொண்டிருப்பவர். அன்று பொறியியல் படிப்பது அவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு பொறியியல் கல்லூரிகளை கட்டி வச்சுட்டு அதுல மாணவர்களே சேரலங்கிற குறை வந்து கொண்டிருக்கிற காலம் உண்டா இல்லையா ராஜா? உலகத்துல அந்த அளவிற்கு இன்று பொறியியல் கல்லூரிகளிலே இன்று இருக்கிற நிலைமை. ஆனா ஏன் அது இந்த வளர்ச்சி? பொறியியல் இவ்வளவு பேர் பொறியியல் படிச்சு வளர்ந்துருக்கீங்கன்னா அதுதாங்க திராவிட மாடல் ஆட்சி. அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் கண்ட கனவு. அதை நிறைவேற்றிக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தளபதி. அதை வருங்காலத்திலே இன்னும் அதிகமாக நிறைவேற்றவிருப்பவர் தான் நம்முடைய வருங்கால தமிழகம் தளபதி அவர்கள் என்பதை உதயா என்பதை மறந்துவிடக் கூடாது. தளபதி கலைஞருக்கு தளபதி, தளபதிக்கு உதயா, நமக்கெல்லாம் உதயா தான். இன்னும் வருங்க, நமக்கெல்லாம் நான்லாம் வயசாகி போச்சு. வளருகிற இளைஞர்களுக்கு, இளைஞர்களை வழிநடத்துகின்ற ஒரு கழகத்தின் வழிகாட்டியாக, திராவிட இயக்கத்தின் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய உதயா அவர்கள். எப்பவுமே நம்ம அன்பு இருக்கார்ல தயாநிதி மாறன், அவருக்கு யாருமே மூத்தவங்களை கண்டாவே பிடிக்காது. அவரு அந்த மாதிரி ஆளு. அவரு அந்த மாதிரி. ஆனா எல்லோரையும் மூத்தவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒருவர் தான் நம்முடைய உதயா அவர்கள். எல்லாரையும் நான் அந்த காலத்திலிருந்து அவர் குழந்தையாக இருக்கிற பொழுது, பிள்ளையாக இருக்கிற பொழுது அவரோடு பழகியவன் நான். ஆகவே அவரை பற்றி முழுக்க முழுக்க தெரிந்தவன். அந்த அடிப்படையில் தான் என்னை பொறுத்தவரையிலே நான் எல்லோரும் எல்லா விதத்திலேயும் இந்த துறையை, திராவிட இயக்க கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டும், வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பொறியாளர் அணியினுடைய நோக்கம்.